கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டது பிள்ளைகள் மிஸ் சாரி ஃபார் ஓகே. ஓகே, நாங்க இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வீடியோலயே நாங்க வேர்பல் என்ன, நான் என்ன சொன்னேன்னா அட்ஜெக்டிவ் சொன்னேன்னு பார்த்தோம். Right, இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். Right. Now, what is noun? Noun ன்னு சொன்னா நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இது ஒரு பெயர் சொல். அது வந்து ஒரு பர்சனா இருக்கலாம், அல்லது ஒரு பிளேஸா இருக்கலாம், ஒரு திங்கா இருக்கலாம். A noun can tell who or what. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரா தான் இருக்க போது noun. noun நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா இன்னொரு விஷயம், who அல்லது what என்ற கேள்வியை நாங்க கேட்கும் போது அதுக்குரிய ஆன்சர் தான் இந்த நவுனா வரும். சரியா பிள்ளைகள்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு person, place, thing, அது அனிமலா இருக்கலாம், பேர்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு திங்கா இருக்கலாம். சரியா? இந்த பிக்சர்ல நீங்க இந்த who or what என்ற கேள்வியை கேட்டு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்ல போறீங்க. இதுல இந்த பிக்சரை பார்த்து who என்ற கொஸ்டினை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்பமா. திலோஜன் சொல்லுங்க. ஹூ என்ற கொஸ்டின்ல நீங்க ஹூ என்ற கொஸ்டினுக்கு கேட்கல, இந்த பிக்சர்ல என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. ஹூ இதுல கேள்வி கேட்கணுமா? நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா 2 கேள்வி கேட்டு பார்த்தோம்டா சரியா? அதுல அந்த 2 கேள்வியும் என்னன்னு சொன்னா who என்ற கேள்வி அதுக்குரிய பதில் தான் நவுனா இருக்கும். அதுக்குரிய பதில் நவுன் தான். வந்து who யார் இந்த படத்துல இருக்கிறது? who சொன்னா யார் இந்த படத்துல இருக்கிறது? Person. என்னென்ன இருக்கு சொல்லுங்க. Baby. Teacher. Man, woman. A dog. Children. The man is reading a book. Yes, there's a man. Right, man. And who? Child. Seal and dolphin. Dolphins are catching the fish. Inga bird on the right. Who? Coconut tree. Yes. 2 men are catching the fish. ஒரு கேள்விக்கு பதில். அடுத்தது what? என்னென்ன இருக்கு? What? Umbrella. Rocket. Ball. Umbrella. And then star. Teacher rock. A basket. Right, very good. Basket of sand. Sky, cloud, coconut tree. Coconut tree. And what? சரியா? யார் கேள்வியும் what என்ற கேள்வியை மிக கேட்டு பார்த்தீர்கள் எல்லாமே என்னதான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப நாங்க இதுல கண்டுபிடிச்சு எல்லாமே போட்டு பார்ப்போம். நாங்க ஏதாவது பண்ணிட்டோமா?
இருக்கு ஸ்கை இருக்கு கிளவுட் இருக்கு ட்ரீஸ் இருக்குது woman இருக்கு man இருக்கு girl boy baby bee right these are the noun கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் இப்படி இருக்கு அது மாதிரி ஒரு இருக்கலாம் லேசா இருக்கலாம். எப்படி அழைப்போம் மிஸ் கொஞ்சம் இல்லை. மிஸ் கொஞ்சம் கிளியர் இல்ல பேசுறீங்க. மிஸ் clear மிஸ் நீங்க clear இல்லாம இருக்கா மிஸ் நேர் மிஸ் right இப்போ அப்படி இருக்கு இப்போ கிளியர். இப்போ கிளியரா இருக்கா எஸ் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு பிள்ளைகள் எனக்கு ரைட் பாப்போம் ஓகே நான் எப்படி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வீடியோ அனுப்பி விடுவேன் அதே மாதிரிக்கா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைலாம் ரைட் அடுத்ததுக்கு போனாங்க verb ன்னு சொன்னா என்னது verb is a word that describe action means ஒரு செயல் it tells what people or animals are doing இதுல வந்து people இருக்கலாம் இல்லாட்டி அனிமலா இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் ஏதாச்சும் ஒன்றை செய்யுமா இருந்தா ஏதாவது ஒரு செயலை செய்யுமா இருந்தா அதைத்தான் நாங்க வேர்பன்னு சொல்லி சொல்லுவோம் எங்களை தமிழ்ல நாங்க சொல்லுவோம் வினைச்சொல் வேர்பன்னு சொன்னா வினைச்சொல் so what are the verbs here நீங்க இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருந்துச்சு இது வேர்பன்னு சொன்னா என்னது வேர்பன்னு சொன்னா என்னது செயல் என்ன இதுல பாருங்க எத்தனை செயல் இருக்கு சின்ன வேர்ட் cry walk run sleep read சரியா these are the verb எப்படி சொல்லுவோம் it's describe action இது வந்து யாரால செய்யப்படலாம் ஒரு peopleால செய்யப்படலாம் இல்லாட்டி ஒரு animals means மிருகங்களால சரியா so இன்னும் சிலது play cook draw study these are the verb right okay வேர்பன்னு சொன்னா நாங்க ஒரு ஆக்ஷன் இதுல பாருங்க இதுல அந்த ஒரு ஜூவுக்கு போற ஒரு விசிட் பண்ணின விஷயத்த ஒரு பிரதர் வந்து சிஸ்டருக்கு சொல்லுறாரு இது ஒரு கதை உண்டு அப்ப இந்த கதையில இருக்கிற என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்கு அந்த ஹைலைட் பண்ணிருக்கிறத ஒருக்கா நோட் பண்ணுங்க a day at the zoo போட்டு அது கீழே நோட் பண்ண விலங்குலப்ப போட்டு அது கீழே நோட் பண்ணணும் நீங்க இது எழுதாதீங்க இப்ப எழுதாதீங்க அதுல இருக்கிறது இப்ப நோட் பண்ணுங்க பாருங்க ஹைலைட் பண்ணி இருக்கிறது அதுதான் வேர்பா இருக்கும் சரியா அப்ப அது ஒருக்கா நோட் பண்ணுங்க நான் விளங்கப்படுத்துறேன் Andy works to the zoo. He sees many interesting animals. Here you can see two verbs. What are the verbs? Walks and sees. Right, very good. Walks ன்னு சொன்னா நடக்கிறது நடக்கிறது. Sees ன்னு சொன்னா பார்க்கிறது. Right, பார்க்கிறது. Sees many interesting animals. நிறைய animals பார்க்கிறேரா. Right. Two giraffes eat leaves from the tree. ரெண்டு giraffes என்னது ஒட்டக சிவிங்கி வந்து eat இதுல என்ன verb இருக்குது eat ன்னு சொன்னா சாப்பிடுறது right here you can see one that is a verb eat right eat ன்னு சொன்னா சாப்பிடுறது a monkey jumps on a man's back இதுல எத்தனை ஒரு monkey என்ன செய்யுது ஒரு மனுஷனுக்கு பின்னால ஜம்ப் பண்ணி ஏறி இருக்கிறார் ஜம்ப் ன்னு சொன்னா என்னது ஜம்ப் ன்னு சொன்னா
பாய்ஞ்சிருக்கிறார் right அப்ப here you can see jumps is a verb right and the elephant sprays water its tongue என்ன செய்யுது elephant தும்பிக்கையா ஸ்ப்ரே பண்றதுன்னு சொன்னா ஸ்ப்ரே தண்ணி அடிக்குது வாட்டர் தெளிக்கிறதா வாட்டர் தெளிக்குது தன்னுடைய ட்ரங்கால் எடுத்து தெளிக்குது தெளித்தல் தண்ணி தெளித்தல் அதோட செயல நான் தெளிக்கிறது so here you can see sprays right and one panda sleeps while the others play together இங்க நீங்க என்னென்ன verb பாக்குறீங்க sleeps and play right play right okay the hippo loudly sorry right yawns loudly while the people watch என்ன செய்யுதா இப்போ சத்தம் போடுது என்ன சத்தம் போடுறது yawns means கொட்டாய் விடுறது yawns means கொட்டாய் விடுறது yawns watch ன்னு சொன்னா பாக்குறது people பாக்கல இப்போ என்ன சொல்றது கொட்டாய் விடுதான் சரி அப்ப கொட்டாய் விடுறதும் ஒரு செயல் அப்ப so you can see here two verbs right okay it is time to leave so auntie goes home so here you can see two verbs leave பண்றேன்னு சொன்னா போறது விலகுறது செல்லுறது போறது அந்த இடத்தை விட்டு விலகி போறது என்ன லீவ் பண்ண சொன்னா இடத்தை விட்டு போறது கோன்னு சொன்னாதான் போறது அது லீவ் மீன்ஸ் விலகுறது அந்த இடத்தை விட்டு விலகுறது கோஸ்ன்னு சொன்னா போறாரு என்ன ரைட் அப்ப நீங்க இதுல கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குன்னு சொல்லி சரியா அடுத்தது இவர் வந்து சொல்லுறாரு என்ன யாரு ஆன்டி வந்து சொல்ற ஆன்டி he tells his sister about his day at the zoo tells means tells ன்னு சொன்னா சொல்லுற இன்னைக்கு ஜூவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சரி அப்படி இல்லை அப்ப உங்களுக்கு வேர்ப்ஸ் இப்ப என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா விளங்கி இருக்கும் வேர்ப்ஸ் சொன்னா ஒரு செயல் யாரால செய்யப்படலாம் அது ஒரு பர்சனால இருக்கலாம் அடுத்தது அனிமல்ஸா இருக்கலாம் வெரி குட் அத நீங்க மனதுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரி அடுத்தது பார்க்க போறோம் adjective an adjective is a word to describe a noun or pronoun அல்லது நவுனையோ டிஸ்கிரைப் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற அடைமொழி என்னன்னு சொல்லலாம் அடைமொழி சரியா பேர் அடைமொழி ப்ரோனவுன் இல்லாட்டி நவுனை டிஸ்கிரைப் பண்றது ரைட் என்னென்ன அடைமொழின்னு சொல்லி பார்ப்போம் சும்மா மிஸ்ஸுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஒரு தமிழ்ல சொல்லுங்க ஏதாவது ஒரு அடைமொழி வச்சு சின்ன வேர்டு ஒன்று சொல்லுங்க பாப்போம் எங்கட ஜெய்சன் அஞ்சலோ சொல்லுங்க பாப்போம் ஜெய்சன் ரைட் ஜெய்சன் அஞ்சலோஸ் இல்ல வேற யாராவது சொல்லுங்க பாப்போம் அட்ஜெக்டிவ் உள்ள மாதிரி நீங்க சொல்லுங்க சஜின் நீலவானம் திலோஜன் சொல்லுங்க விளங்கிலப்ப பெரிய மரம்
பெரிய மரம், பெரிய மரம். அப்ப இதுல என்ன அடைமொழி இருக்கு? நீங்க 2 பேர் சொன்னதுல அடைமொழி என்னது? நீளம் பெரிய. மற்றது பெரிய. நீளமும் பெரியவும் என்ன? சோ இந்த மாதிரியான அடைமொழிகளை தான் நாங்க இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ரைட், ஓகே பாப்போம். Here you can see some adjective: blue, big, small, powerful. So இதெல்ல வச்சு யாராச்சும் எனக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்க பாப்போம். செய்யக்கூடிய ஆட்கள் சொல்லுங்க பாப்போம். சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்லுங்க. A big elephant. A big elephant, right? Very good. Blue sky. Blue Blue sky, blue sky. Powerful people. Powerful people. Small rat. Small rat. Rat is small. Okay. Okay, very good. So இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லியோ அல்லது பெயர் அடைமொழி பெயர் அடையோ நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு பாவிக்கிறது தான் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். இப்போ நவுன்னு சொன்னா பெயர் சொல், பெயர் அடைன்னு சொன்னா இந்த ப்ரோ நவுன சொல்லும். பெயர் அடைகள் என்னென்ன? ஷி, ஹி, இட், இந்த மாதிரியானது. சோ இதுகளுக்கும் நாங்க பாவிக்க கூடியதான என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? ஓகே, இன்னும் சிலது இருக்கு பாருங்க. So there is a blue sky. I saw a big elephant. There is a small rat ran away. A powerful man appears in front of me. Right? இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல நீங்க பார்க்கலாம் adjectives. Right? இதுல ஒரு poem இருக்கு பிள்ளைங்க. சரியா? My favorite toy. My favorite toy. My favorite toy is a race car. அவர்ட்ட favorite toy என்னது? Race car. இப்ப இதுல இந்த ஹைலைட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் என்ன மிஸ்ஸுக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்மால் அண்ட் இருக்கு, ஆரேஞ்ச் அண்ட் இருக்கு, ஸ்பெஷல் அண்ட் இருக்கு, ஃபாஸ்ட் அண்ட் இருக்கு, ஸ்டடி அண்ட் இருக்கு, reachable இருக்கு. ரீச்சபிள் இருக்கு. இதுகள் எல்லாம் இதுகளோட தமிழ் மீனிங் சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சாக்க.